அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். அவர் வந்தால் எல்லாமே மாறும். அவர் இருக்கிற இடம் எல்லாமே மாறும். அவர் வருவார், அவர் வருவார். அவர் வரும்போது எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு மாற்றம் வேணும். நான் பார்க்கறதையே பார்த்துட்டு இருக்கிறேன், நான் ஓடுறதுலே ஓடிட்டு இருக்கிறேன். ஒரு சேஞ்சுமே எனக்கு பார்த்தது மாதிரி தெரியல. நான் கல்யாணமான நாள் முதல் பார்க்குறேன் பாஸ்டர், இது ஒன்று மட்டும்தான் எனக்கு தொடருது. எதுலையுமே எனக்கு மாற்றமே இல்லை, எதுலையுமே எனக்கு மாற்றம் இல்லை. என் பிள்ளையை நான் பார்த்துட்டே இருக்கிறேன், ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மாற்றம் வேணும். ஸோ அப்படி யாரெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ, ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்க அப்படியே நீங்கள் இருக்கலாம், மற்றவங்க கொஞ்சம் முன்னாடி அப்படியே வந்து தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ரதல மௌர ஹதல ரமா. கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். அவர் மாற்றத்தை கொடுக்கிறவர். சேஞ்ச் சேஞ்ச், டிஃப்ரெண்டா வெரைட்டியா செய்கிறவர். நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒன்றுல அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறவர் அல்ல. அவன் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் வளர்த்துகிற ஆண்டவர், அவர் வளர்த்துகிற ஆண்டவர், அவர் புதிதாய் செய்கிற ஆண்டவர். பாருங்க, கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் மோசையை பார்த்து சொல்றாரு கன்மலையை அடி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு டைம் ஆண்டவர் சொல்றாரு கன்மலையை பார்த்து பேசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. தாவீதுனுடைய வாழ்க்கையை பாருங்க, அப்படியே டிஃப்ரெண்டா ஆண்டவர் அப்படியே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைய படிப்படியா மேல கொண்டு போறதை நம்முடைய கண்ணால பார்க்கிறோம். அப்படியே தேங்கி நிற்கிற ஒரு தண்ணீரை போல கர்த்தர் யாரையும் வச்சுக்கிறது இல்லை. கர்த்தர் பரவி போகிற ஆறை போல நம்மை மாற்றுகிறவர். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. உலகத்தானுக்கு அப்படி நடக்குதுல்ல, நமக்கு ஏன் நடக்காது? நமக்கு ஏன் அந்த சேஞ்ச் வராது? நான் நம்புறேன், நீங்க உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா 6 மாசத்துக்கு ஒரு டைம் இல்லை, டெய்லி உங்களை கர்த்தர் வளர்த்தணும், டெய்லி வளர்த்தணும். தினம் நீங்க வளரணும். தினம் உங்களுக்குள்ள சேஞ்ச் ஆண்டவர் தரணும். நான் அப்படிதான் ஆசைப்படுறேன். ஆண்டவரே, ஒரு 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த சர்ச்சுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அதே அடுத்த 5 வருஷம் தாண்டி இந்த சர்ச்சுக்குள்ள அவங்க வரும்போது இந்த சர்ச்சுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அவங்க பார்க்கணும். ஏதோ ஒன்று பார்க்கணும். ஒன்று ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு விரிவாக்கத்தை பார்க்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சேஞ்சு, ஏதாவது ஒன்று இருக்கணும் அவங்களுக்கு. இந்த ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் பார்க்கணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒன்று இந்த விதையை இன்னைக்கு உங்களுக்குள்ள நான் விதைக்கிறேன். நீங்க எப்பவுமே அது நமக்கு பழகி போயிரும் பாருங்க. ஆனா நீங்க ஆசைப்படாத பட்சத்தில் உங்களுக்குள்ள சேஞ்ச் கண்டிப்பா வராது. பொதுவா இன்னைக்கு ஒரு டிவிஎஸ் 50 நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், டிவிஎஸ் 50 பைக்கு. அந்த டிவிஎஸ் 50 பைக் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, அது உங்களுக்கு உழைக்குது, அது உங்களுக்கு ஓடுது. ஆனா இந்த டிவிஎஸ் 50 வச்சிருக்கிற ஓட்டுற ஒரு பிரதர் நான் இதை விட ஒரு நல்ல கியர் வண்டி வாங்கணும்னு முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல நினைக்கணும். முதல்ல நினைச்சு அதுக்கு ஆசைப்பட்டு அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம பிரயாசப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பதான் நம்ம அதை என்ன பண்ண முடியும்? இது எனக்கு போதும், அப்படி போதுன்ற மன திருப்தி உங்களுக்கு இருக்கலாம். போதும் என்கிற மனதினுடைய கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாய். நீங்க கர்த்தர் கொடுக்கறதுல திருப்தியா இருக்கிறது தவறல்ல. அப்ப இது இருக்குதா, அதை வச்சுருங்க. அதுக்காக பொறாமப்பட வேண்டாம், இல்ல அதுக்காக எரிச்சல் பட வேண்டாம், இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி கத்த வேண்டாம். அந்த டைம் என்ன இருக்குதோ அது சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதே பண்ணுங்க. ஆனா அதே நேரத்தில் உங்க மனசுல என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நான் அடுத்த லெவல் என்ன பண்ணணும்? கேட்கல, அடுத்த லெவல் நான் போகணும், அடுத்த லெவல் போகணும். இன்னைக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்களா, அடுத்து போக்கியத்துக்கு நீங்க போகணும். இன்னைக்கு நீங்க போக்கியத்தில் குடியிருக்கிறீங்களா, அடுத்து நீங்க சொந்த வீட்டுக்கு பிளான் பண்ணணும். 7 வீடு மாறியாச்சு, 8 வீடு மாறியாச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணணும். இந்த வீட்டில இருந்து மாறும்போதாவது நமக்கு சொந்த வீடை வச்சு ஒன்றும் கொண்டாட போறதில்லை, நம்ம விட்டுட்டு பரலோகத்துக்கு தான் போறோம். ஆனாலும் இந்த உலகத்தில் குடியிருக்கிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா, ஒரு வளர்ச்சி வேணும். இல்லை அப்படின்னா நம்முடைய லைஃப் ரொம்ப கஷ்டமாக போயிடும், நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த வளர்ச்சியை தேவன் தருகிறவர். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்துலயும் ஒரு சேஞ்ச் வரணும்னு இப்ப நீங்க ஆசைப்படணும். முதல்ல எனக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும், என்னுடைய ப்ரேயர் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரணும், என்னுடைய உடம்புல ஒரு சேஞ்ச் வரணும். இது எல்லாத்தையும்
பாருங்க, என் கூட வந்து பைபிள் காலேஜ் படித்த ஒரு பையன் வந்து இந்த கழுத்தில் பாருங்க, அவர் கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால இந்த கழுத்தில் ரொம்ப கருப்பாக இருக்கும், அவனுக்கு ரொம்ப ஒரு அட்டையாக பிடிச்சிருக்கும். சிலருக்கு அப்படி இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப அட்டையாக இருக்கும். அப்போ வந்து அவனை பார்த்த உடனே ஒரு சிலர் வந்து கிண்டல் வேற பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி என்ன உனக்கு இப்படி கழுத்தில் இருக்குது, நீ என் பக்கத்தில் வராத, அழுக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா, அந்த பைபிள் காலேஜில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஆண்டவரே, எனக்கு இந்த கருப்பு தழும்பு மாறணும்னு சொல்லி அவனே வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே விடும்போது ஒரு ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வந்து அதை ப்ரேயர் நடத்தும் போது முன்னாடி வச்சு ஜெபம் பண்ணி 21 நாள் ஜெபம் பண்ணி தன்னுடைய கழுத்தில் வந்து அந்த எண்ணெயை போட்டு, ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவனுக்கு பரிபூர்ண சுகம் கிடைச்சு ரொம்ப அழகா ரெடியாகி போயிட்டு. என்னன்னா, அதோட இருக்கலாம், அதோட இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மாற்றத்தை நான் ஆண்டவரிடத்துல கேட்டு வச்சுக்கணும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குறவங்க, லைவ்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஆசைப்படுங்க, இன்னைக்கு ஆசைப்படுங்க. உங்க வீட்டில் இருக்கிற சேரை பாருங்க. சிலருடைய வீட்டில் இருக்கிற சேர் வந்து நீங்க பழமையை வச்சிருக்கிறது சந்தோஷம்தான். என் தாத்தம் பூட்டம் காலத்தில் உண்டு பண்ண சேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு அதை குறித்து சந்தோஷப்படுறது நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் அதுக்குன்னு இன்னைக்கு வாங்குற சேரை போடாமல் இருக்கிற அளவுக்கு எப்படி இருக்கணும்? மாற வேண்டாமா? கொஞ்சமாவது உங்களுடைய வீட்டை பாருங்க, எத்தனை வருஷமா அந்த வீடு. தப்பு இல்லை, ஆனால் சேஞ்ச் வேணும். ஜெபம் பண்ண போறேன் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும், நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே, உங்க வருகை தாமதிக்குமானால் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். நான் கடந்து போகிற இந்த காலம் மாறணும். ஆண்டவரே, எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லாம தான் இன்னைக்கு நான் வந்தேன். இன்னைக்கு நான் வெறுமையோடு தான் வந்தேன். இந்த காலம் என்னைக்கு மாறும்? இது வரைக்கும் மாறாததா இன்னைக்கு மாறப்போகுது. இத்தனை வருஷமா மாறாத காலமா இப்ப மாறப்போகுது. எனக்கு நம்பிக்கையே இல்லாம தான் வந்தேன். ஆனா ஆண்டவரே, நீங்க பேசுகிற வார்த்தை எனக்காகவே இன்னைக்கு இருந்துச்சு, எனக்காகவே பேசினது மாதிரி இருந்துச்சு. ஒரு மாற்றம் வராதான்னு எதிர்பார்த்து நான் நொந்து போயிட்டேன். மாற்றம் வராதான்னு நினைச்சு, இனி அது வராதுன்னு நினைச்சு நான் அதை விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு மறுபடியும் நீ என் கூட பேசி இருக்கிறீங்க. இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள, இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள, ஆமென், என் காலங்கள் மாறும், என் காலங்கள் மாறும், என்னுடைய காலம் மாறும், இந்த காலம் மாறும், இந்த வியாதியின் காலம் மாறும், இந்த அங்கலாய்ப்பின் காலம் மாறும், இந்த வருத்தத்தின் காலம் மாறும், இந்த ஏமாற்றத்தின் காலம் மாறும், இந்த அழுகையின் காலம் மாறும். இந்த பலவீனத்தின் காலத்தை மாற்றுவதற்கு நீங்க வல்லவர், நீங்க வல்லவர், நீங்க வல்லவர். ஏசப்பா, ஏசப்பா, இப்போ நீங்க இறங்கி வாங்க ஏசப்பா. இந்த 12வது நாள் உம்முடைய மகிமையோட நீங்க இறங்கி வாங்கப்பா, வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. என் பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை நோக்கி பாருங்க ராஜா. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்க மகிமை காலங்களையும் சமயங்களையும் நான் மாற்றுவேன். ஒரு நாளாவது நான் கான்பிடண்டா வாழ மாட்டேன் நான் எத்தனை பிள்ளைங்க நினைக்கிறாங்க. ஒரு நாளாவது நான் சந்தோஷமா வாழ மாட்டேனா? ஒரு நாளாவது நான் சிரிக்க முடியாதா? ஐயா, இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வம் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை இப்பொழுது நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. இப்போ உங்க ஆசீர்வாதம் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. சவுலை பவுலாக மாற்றினது நீங்க தானே அப்பா, நீங்க தானே அப்பா. நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, நீங்க வாக்கு கொடுத்தீங்க. அந்த வாக்கு மாறாது, அந்த வாக்கு மாறாது. மனிதர்கள் எங்களை நினைத்திருக்கிற நினைவுகளை மாற்றுகிற கர்த்தர், கர்த்தர் மனுஷனுடைய கண்ணோட்டத்தை மாற்ற கர்த்தர். ஏசப்பா, இந்த வசனத்தை சொல்லி உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். யாரெல்லாம் எங்க பிள்ளைகளை என்ன கண்ணோட்டத்தோட பார்த்தாங்களோ, எப்படி பார்த்தாங்களோ, அல்லேலூயா,
இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளாகவே இந்த வருஷம் முடிச்சு புது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கும் போது ஆச்சரியமா பார்க்கணும், பிரமிப்பா பார்க்கணும், கர்த்தருடைய விடுதலையை பார்க்கணும். என் பிள்ளைகளை பார்க்கும் போதே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பார்வையை மாற்றுகிற கர்த்தர், அவங்க பார்வை ஆச்சரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னாருடைய மகனா இன்னாருடைய மகளா அப்படின்னு ரொம்ப கேவலமா பார்த்தவங்க பிரமிப்பா இன்னாருடைய மக தானே இன்னாருடைய மகன் தானே அப்படின்னு பார்க்கிற அளவிற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.